ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Tastytastysamayal. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டயட் ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனட் சாலட். நம்ம ஊரில் விளையக்கூடிய கடலையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அவிச்ச வேர்க்கடலை 1 கப், பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின மாங்காய், துருவின கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள். முதல்ல வேர்க்கடலையை தண்ணியில் ஒரு 3 to 4 hours போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறின வேர்க்கடலையை லைட்டாக உப்பு சேர்த்து குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 3 to 4 hours ஊற வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும். அப்படியே வேக வச்சிங்கன்னா சாஃப்டாக இருக்காது. அவிச்சு எடுத்த வேர்க்கடலை கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை அவிக்கும் போது உப்பு ஆட் பண்ணி தான் அவிச்சு எடுத்துருக்கோம். ஸோ தேவைக்கேற்ப பார்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட், வெள்ளரிக்காய், ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, துருவின மாங்காய் இது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வேர்க்கடலை சாலட், அதாவது groundnut சாலட் சர்வ் பண்ண ரெடி. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 5 minutesல சூப்பர் டூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாலட் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye friends.